கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலே உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேலிக்ஸ் தேசாதிபதி, முந்தைய அந்த பிலாத்துவை போல பேலிக்ஸ் என்பவன் தேசாதிபதியாக இருந்த நாட்களிலே சம்பவித்த சில காரியங்களை இன்றைய நாட்களிலே நாம் சிந்தித்து வருகிறோம். அப்போஸ்தலர் 24 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு காலகட்ட நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துவிட்டு இந்த ஆள் எப்படி இருக்கிறான், எப்படி இருக்க வேண்டும், இந்த ஆளை பார்க்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 24 வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது, முதல்ல இந்த வசன தொகுப்பை நான் வாசித்து விட்டு விடுகிறேனே. இந்த பகுதியிலே நீங்கள் ஃபெமிலியராக இருந்தால், இதையெல்லாம் சரியாக பகுதியை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால், சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் பின்தொடர ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போஸ்தலர் 24 முதல், சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி, அவள் யாரு? யூத ஸ்திரீ. யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். ஆசை இருக்க. 25, அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம். எப்படி பெரிய தேசாதிபதி ஒரு சிறை கைதியை பார்த்து பயமடைகிறான். இதுதான் ஏரோதுவுக்கு நடந்தது. யோவான் காவலில் இருக்கும் பொழுது அவனை போய் அப்பப்போ பார்த்து ஆலோசனை கேட்டு வந்தான். யோவானுக்கு அவன் பயந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ராஜா, ஒரு சாதாரண ஊழியன் யோவான் ஸ்நானன் பயந்ததாக பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18 அதிகாரத்திலே சவுல் பெரிய ராஜா தாவீதுக்கு நித்தம் பயந்து வந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது கண்டதற்கும் கண்டவர்களுக்கும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால், அல்லது கர்த்தருக்கு பயந்து வாழாவிட்டால் கண்டதற்கும் கண்டவர்களுக்கும் பயப்படுவோம். இந்த பயம் வேண்டாம். தொடர்ந்து பார்க்கிறோம். 25 வசனம் மீண்டும், அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாயிருந்தான். அது நிமித்தம் அவன் அநேகந்தர அவனை அழைத்து அவனுடனே பேசினான். 2 வருஷம் சென்ற பின்பு, 2 வருஷம் கேட்டிருக்கானே லஞ்சத்தை கெஞ்சி 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய காரியங்களை பார்த்து விட்டோம். 26 அதிகாரத்திலும் இன்னும் சில காரியங்களை பேலிக்ஸை குறித்து நாம் பார்ப்போம். பேலிக்ஸ் யார்? இவன் யூதேயாவில் உள்ள ஒரு தேசாதிபதி, கவர்னர். அவனுடைய மனைவி துருசில்லா.
அவள் ஒரு யூத ஸ்திரீ என்று அவளை குறித்து நாம் பார்க்கிறோம். யாருடைய மகள் அவள்? அவள் 2வது அகிரிப்பா என்ற ராஜாவின் மகளாக இருந்தாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த துருசில்லா இன்னொருத்தனுடைய மனைவியை இவன் தட்டி பறித்து தனக்கு சொந்தமாக்கி கொண்டான், தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். துருசில்லா முந்தின கணவனை விவாகரத்து பண்ணி இப்பொழுது பேலிக்ஸை மணந்து கொண்டதாக வரலாற்றிலே நாம் அறிகிறோம். கொஞ்சம் வேதத்திலும் நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, விவாகரத்து சரியா? பண்ணலாமா? வேதம் அதை ஆமோதிக்கிறதா? இல்லவே இல்லை. ஐயா, இந்த விபசாரத்து நிமித்தம் விவாகரத்து பண்ணலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. எங்கே சொல்லுகிறது? மறந்து விட்டதையா எங்கே என்று சொல்லி? மத்தேயு 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் மறந்த அதிகாரத்தை பார்த்து விடுவோமே. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 2 விதமான கருத்துக்கள் விவாகரத்தை பற்றி உலாவுவதாக பார்க்கிறோம். ஒரு கருத்து மோசேயின் கருத்து, இன்னொரு கருத்து இயேசுவின் கருத்து. சரியா? சரி, மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனம் முதல், அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். பரிசேயர்கள் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள், நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு தண்ணிப்பட்ட பாடு, தீர்க்க தரிசனம் தரவாக அவர்கள் படித்திருக்கிறார்கள். தள்ளி விடுவது நியாயமா என்ற கேள்வி தேவையே இல்லை. வேதத்தை படித்திருந்தால். இன்றைக்கு வேதத்தில் நிறைய பேருக்கு சந்தேகம். வேதம் அவர்களுக்கு தெரிந்தும் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இந்த தள்ளி விடுவதை பற்றி இந்த பரிசேயருக்கு தெரியுமோ? தெரியும். பரிசேயர் தானே அந்த காலத்தில் ஜபாலயங்களிலே போதகர்களாக நியமிக்கப்படுகிறவர்கள். வேதத்தை கரைத்து குடித்திருக்க வேண்டுமே. தெரியும். மல்கியா 2:16 அவர்களுக்கு தெரியும். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஐ ஹேட் டிவோர்ஸ். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன், விவாகரத்தை நான் வெறுக்கிறேன் என்று தேவன் திருமணம் பெற்றி இருப்பது இவர்களுக்கு தெரியும். அப்படின்னா ஏன் கேட்காங்க? இவரை மாட்டி விடுவதற்காக, இயேசுவினிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக முகாந்தரம் அவர்கள் தேடுகிறார்கள். மீண்டும் அந்த வசனம் 3, மத்தேயு 19:3, அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்கள் கேட்டதே ஒரு அநியாயம். அடுத்த வசனம், அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? ஒரே மாம்சம், ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே எலும்பு, இதெல்லாம் திருமணத்தின் அடையாளங்கள். அரவசனம், இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது. பெற்றோர் பிரிக்கக்கூடாது, குடும்பம் பிரிக்கக்கூடாது, சபை பிரிக்கக்கூடாது, கோர்ட் பிரிக்கக்கூடாது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். சொல்லுவது யார்? இயேசுவானவர். அவங்க விட்டபாடு இல்லையே. 7ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். வேத அறிவை சோதிக்கிறார்கள். மீண்டும் அவரை விளத்தள்ள பிரயாசப்படுகிறார்கள். மோசே சொல்லியிருக்கிறாரே, மோசேனா நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதி, நியாயப்பிரமாணத்தை எழுதி தந்தவர். மோசே சொல்லியிருக்கிறாரே, அதற்கும் பதில், அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம், வேதத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி அல்ல, உங்கள் பொழுதுபோக்குக்காக அல்ல, உங்கள் இஷ்டத்தின்படி அல்ல, உங்களுடைய மாம்சத்தின் சித்தத்தின்படி அல்ல, இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மனைவியை உங்களால் மன்னிக்க முடியவில்லை, கணவனை உங்களால் மன்னிக்க முடியவில்லை, இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே வாழ்கிறீர்கள். எப்படி கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பீர்கள்? கடினத்தின் நிமித்தம், நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் அல்ல, வேதத்தின் நிமித்தம் அல்ல, கடினத்தின் நிமித்தம். மீண்டும் அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படியாய் இருக்கவில்லை. ஆதி முதல் விவாகரத்து என்பதற்கு பேச்சே இல்லை.
9. ஆதலால் எவனாயிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே என்று அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபசாரம் செய்கிறவனாய் இருப்பான். மனைவியை தள்ளிவிட்டு இன்னொருத்தியை விவாகம் பண்ணினால் விபசாரம். என்ன? தள்ளப்பட்டவள், அவளுடைய காரியம் என்ன ஆயிற்று? தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். விவாகரத்தை தெய்வம் வெறுக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2 காரியங்கள். ஒன்று மோசே, நியாயப்பிரமாணம். இன்னொன்று தேவன், கர்த்தருடைய கிருபை, ஆண்டவருடைய மன்னிக்கும் சிந்தை. என்ன பாவம் பண்ணி இருந்தாலும் இயேசு நம்மை மன்னிக்கிறாரே. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபசாரம் பண்ணி ஆயிற்று என்று ஆண்டவர் சொன்னாரு. யார் விபசாரம் பண்ணவில்லை? ஆண்டவருடைய மன்னிப்பு கிடைக்கவில்லையா நமக்கு? ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கிடைக்கவில்லையா நமக்கு? மன்னித்து மறந்து மனைவியை, மணவாளனை ஏற்றுக்கொள்ள வேண்டியது கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. விவாகரத்தை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவன் வெறுப்பதை செய்யாதிருப்போமாக. தேவன் வெறுப்பதை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் you are going to make your life miserable. உங்களுடைய வாழ்க்கை பாழாகக்கூடிய அளவில் நீங்களே தீர்மானம் எடுக்கிறீர்கள் என்பது பொருளாகும். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். சரி, இப்போ பேலிக்ஸ்க்கு வருவோம். ஆண்டவரை குறித்து அறிய அவன் ஆசைப்பட்டான். யூத காரியங்கள் எல்லாம் அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. கிறிஸ்தவ காரியங்கள் அவனுக்கு தெரியவில்லை. எனவே கருத்தாக கேட்க வந்தான். பாருங்கள், வேதத்திலே அப்போஸ்தலர் 24 பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 24 சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்ரீயாகிய தன் மனைவி துருசில்லாவுடனே வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். ஆசையோடு கேட்டான், கருத்தாக கேட்டான். யூத காரியங்கள் அவனுக்கு தெரியும், கிறிஸ்தவ காரியங்கள் அவனுக்கு தெரியாது. ஆவலோடு கேட்கிறான், விசுவாசத்தை பற்றி கேட்கிறான். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேட்கிறான், கேட்டும் அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. கேட்டு பிரயோஜனம் இல்லை. கேட்டு பிரயோஜனம் என்ன? கேட்பதற்கு கீழ்ப்படிய வேண்டுமே. விசுவாசம் என்றாலேயே கீழ்ப்படிதல் என்றுதானே அர்த்தம். அவரை பற்றும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு என்று ரோமர் 1 முதலாக நான் வாசிக்கிறோம். விசுவாசமா? நீங்கள் விசுவாசியா? கீழ்ப்படிந்தால் விசுவாசி என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கருத்தாய் கேட்டவன், ஆனால் பயந்தே போனான். தொடர்ந்து கேட்பதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி கேட்டான், பதில் சொல்லப்பட்டது. விசுவாசம் அவனிடத்தில் வரவில்லை. ஐயா, விசுவாசம் கேள்வியினாலே வரணுமே. இந்த ஆளுக்கு விசுவாசம் ஏன் வரவில்லை? 3 காரியங்கள், 3 காரணங்கள் அங்கே பட்டியலிடப்படுகின்றன. 25 அவன் 1 நீதி, 2 இச்சை, 3 நியாய தீர்ப்பு. இந்த 3க்கும் பயந்து விசுவாசத்தை விட்டு விட்டான். முதலாவதாக மீண்டும் 25 அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து எப்பொழுது நீ போகலாம் என்று அனுப்பி வைப்பதாக பார்க்கிறோம். எனக்கு இஷ்டமான வேளையிலே, வசதியான ஒரு சூழ்நிலையிலே மீண்டும் முன்னே அழைப்பேன் என்று அனுப்பி வைப்பதாக அவனை குறித்து பார்க்கிறோம். நீதியை குறித்து சொல்கிறான். நீதினா என்னது? சரியான அர்த்தம், உண்மையான அர்த்தம், மிக துல்லியமான அர்த்தம். இயேசு அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு அவரை குறித்து, அவருடைய ரட்சிப்பை குறித்து அறிவிக்கும் பொழுது பயம் அடைந்தான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒத்து வாக்கியங்கள் ரோமர் 3 முழுவதையுமே நீங்கள் ஒரு தடவை வாசியுங்களே. குறிப்பாக ரோமர் 3:21 முதல் 26 வரை வாசிக்கும் பொழுது இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவ நீதி நமக்கு பலிக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக நீதியை பற்றி சொல்லும் பொழுது பயம் அடைந்தான். இரண்டாவதாக இச்சை அடக்கம். இச்சை அடக்கத்தோடு வாழ வேண்டும். இவன் தான் இன்னொருத்தன் மனைவியை வைத்திருக்கிறானே. இச்சை அடக்கம் இல்லையே. அதை சொன்ன உடனே பயம் வருமா வராதா? கலங்கி போனான். உண்மைகள் சொல்லப்படும் பொழுது, பரிசுத்தமான காரியங்கள் அறிவிக்கப்படும் பொழுது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் பயம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்ற கேள்வியோடு சாஸ்திரிகள் வந்த பொழுது ஏரோதும் அவனோடு இருந்தவர்களும் கலக்கமடைந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இயேசுவின் காரியங்கள் சொல்லப்படும் பொழுது சிலருக்கு பரவசம், சிலருக்கு பயம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம், அவருடைய வாழ்க்கையில நீதி இல்லை, இருந்ததெல்லாம் இச்சை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இச்சைன்னா என்னது?
ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை இச்சை எனப்படும். லஸ்ட் இஸ் a desire which is out of God's will. ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை இச்சை எனப்படும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, பாலிய இச்சை, சரீர இச்சைகள், லௌகிக இச்சைகள், சுய இச்சைகள், பாவ இச்சைகள், இப்படி பல விதமான பாவம் சார்ந்த இச்சைகளின் பட்டியலை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இச்சைகளுக்கு விலகியோடி இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் பண்ணி அவர் இருதயத்திலே காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவதாக நீதியை குறித்து சொல்லப்பட்ட பொழுது பயந்தான். இரண்டாவதாக இச்சை அடக்கத்தை பற்றி சொல்லப்பட்ட பொழுது பயந்தான். மூன்றாவதாக நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பையும் பற்றி சொன்னான். என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ, என்னென்ன காரியங்களை பேசுகிறோமோ அதற்கெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டு. ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை நியாயந்திருக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 20 வசனம் கண்டுபிடிங்களேன். ஹோம்வொர்க்கு. ஆண்டவர் நம்முடைய சொற்களை நியாயந்திருக்கிறார். மத்தேயு 12. ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை எல்லாம் நியாயந்திருக்கிறார். அதே மத்தேயு 12ஆம் அதிகாரம். ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை, யோசனைகளை நியாயந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 4. ஆண்டவர் நம்முடைய அந்தரங்கங்களை நியாயந்திருக்கிறார். சீக்ரெட்ஸ். நம்முடைய அந்தரங்கங்களை நியாயந்திருக்கிறார். ரோமர் 2. நியாயந்திருக்கும் தெய்வம் அவர் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது அவர் நண்பர், நாளைக்கு அவர் நியாயாதிபதி. வாசற்படியில் நின்று தட்டுகிறாரே. வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நண்பர், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். நண்பராக ஆண்டவர் நின்று வாசற்படியில் நின்று தட்டுகிறார். நாளைக்கு ஆண்டவர் நியாயாதிபதியாக நின்று தட்டுவார் என்று சொல்லி யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? யாக்கோபு 5:9. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். முன்பு நண்பராக நின்றவர் இன்னொரு நாள் நியாயாதிபதியாக நிற்பார். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் வாழக்கூடிய நாம் பாவத்திற்கு விலகி தேவனை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். முதலாவதாக பேலிக்ஸ், கருத்தாய் கேட்டவன், கேட்டு பிரயோஜனம் இல்லை. இரண்டாவதாக கலக்கம் அடைந்தவன், அதை வாசித்தோமே, பயந்து போனான் என்று 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து எப்பொழுது நீ போகலாம் என்று விரட்டிய விட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். கேட்பதற்கு ஆசை, ஆண்டவருடைய காரியங்களை குறித்து கேட்பதற்கு ஆசை. கீழ்ப்படியவோ அவனுக்கு விருப்பமில்லை. தேவனுக்கு தேவை கிளிப்பிள்ளைகள் அல்ல, தேவனுக்கு தேவை கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகள். கீழ்ப்படிய வேண்டும். வசனத்தை வாசித்தால் மட்டும் போதாது, வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். எப்படி? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 22ஆம் வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்டு கேட்டு அதற்கு கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் வஞ்சகர்கள். யார் உங்களை வஞ்சிப்பது? நீங்கள் தான். உங்களை வஞ்சியாதிருங்கள், கீழ்ப்படியாவிட்டால் வஞ்சகர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 23 எண்ணத்தினாலவெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அடுத்தது, அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விட விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கேட்கிறவர்கள் கீழ்ப்படிந்து வசனத்திற்கு செவி கொடுத்து வசனத்தின்படி செய்ய வேண்டும். பேலிக்ஸோ அல்லது அவனுடைய மனைவியோ கேட்டார்கள், வசனத்தை கேட்டார்கள், பாவத்தை விட்டுவிட அவர்களுக்கு மனதில்லை, பயமடைந்தார்கள், போய் வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வசனம் நம்மை நோக்கி வரும் பொழுது நம்முடைய தனி தியானத்திலே, நம்முடைய குடும்ப தியானத்திலே, நம்முடைய சபை தியானத்திலே நம்மை நோக்கி வரும் பொழுது ஒருவேளை சில வசனங்கள் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறதே, நம்மை குத்தும் பொழுது, நம்மை தட்டும் பொழுது பயமடைந்தால் உடனடியாக பாவங்களை விட்டுவிட்டு தேவனிடத்தில் ஒப்புரவாவோம். வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறானே,
அதே போல கர்த்தருடைய சமூகத்திலே அவரோடு ஒப்புரவாகத்தக்கதாக ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆக முதலாவதாக கருத்தாய் கேட்கிறவன், இரண்டாவதாக கலக்கம் அடைந்தவன், மூன்றாவதாக காலங்கடத்தியவன். காலங்கடத்துக்கிறவன் இப்ப வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கிடலாம் என்று சொல்வதாக பார்க்கிறோம். 25ஆம் வசனம் கடைசி பகுதி, எப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இப்ப வேண்டாம், இன்னும் வாழ்க்கை அனுபவிக்க வேண்டியது இருக்கு, எத்தனையோ சிற்றின்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கு, எங்கெல்லாமோ சுத்த வேண்டியதா இருக்குது, யாரையெல்லாமோ பார்க்க வேண்டியதா இருக்கிறது, எவ்வளவோ சம்பாதிக்க வேண்டியதா இருக்கிறது. இப்ப வேண்டாம், என்னுடைய திருவிளையாடல்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. தொட்டால் சுருங்கிகள், காலம் கடத்துகிறவர்கள். ஆனால் ரட்சிப்பு என்பது நாளைக்கல்ல, நாளைக்கு நமக்கு கிடைக்கும் என்பது எப்படி தெரியும்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இறுதி நாளாக இருக்கலாமே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு காலம் கடத்த வேண்டாம், இன்றைக்கே ரட்சிப்பு. நாட்களை கடத்தினால், காலத்தை கடத்தினால் என்ன ஆகும் தெரியுமா? இப்பொழுது கேட்கக்கூடிய எளிமையான செய்தி நாளடைவில் குழப்பமாக காணப்படும், இருதயம் கூட கொஞ்சம் கடினப்படும். களிமண் இருக இருக அதற்கு பிறகு அதை திரும்ப உடைத்து ஒட்ட வைப்பது கஷ்டமான காரியமாயிட்டே. சுட்ட களிமண் ஒட்டாதே. அதுபோல இப்பொழுதே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணியத்தின் நாள் என்று கருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. பேலிக்ஸும் அவருடைய மனைவியும் செய்திகளை கேட்கும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டார்கள், உற்சாகப்பட்டார்கள். ஆனால் ஒப்பு கொடுக்கவில்லை. காரணம், பாவத்தை அவர்களால் விட முடியாது என்று அவர்கள் கருதினார்கள். பாவம் ஒட்டிக்கொண்டே இருக்க இருக்க மனம் திரும்புதல் முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, என்னுடைய இருதயம் கடினப்பட்டு விட்டது, எனவே நொறுக்கும் உருக்கும் திரும்ப வனையும் மீண்டும் என்னை உறுதிப்படுத்தும் என்று சொல்லியிருக்க வேண்டும். கடினப்பட்ட இருதயத்தை பார்வோன் மீண்டும் கடினப்படுத்தினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இருதயம் கடினப்பட்டதாக இருந்தால் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், மனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். கடினப்படுத்தி கொண்டே இருந்தால் நாளடைவிலே கர்த்தர் கடினப்படுத்துவார், பிறகு போக்கு சொல்ல இடமே இல்லை. கடினப்பட்ட இருதயங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டு, ஆண்டவரே என்னுடைய இருதய கடினத்தை மாற்றும் என்று சொல்ல வேண்டும். கடினப்பட்ட இருதயத்தை மீண்டும் மீண்டும் கடினப்படுத்தினால் கர்த்தர் கடினப்படுத்தி விடுவார். அதற்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது, நரகமே நம்முடைய எல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக பேலிக்ஸ் அவனுடைய மனைவி அவர்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கருத்தாக கேட்டார்கள், கலக்கம் அடைந்தார்கள், காலங்கடத்தினார்கள். இன்னும் அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது வெட்கம், கேவலம். என்ன செய்தார்கள்? காசு கேட்டான் என்று பேலிக்ஸை குறித்து வாசிக்கிறோம். காசு கேட்டானே, பணத்தை கேட்டான், லஞ்சம் கேட்டான். உன்னை விடுவிக்கணுமா? லஞ்சம் கொடு, விடுவிக்கிறேன். எத்தனை வேளையிலே நம்முடைய காரியங்கள் வெற்றிகரமாக அடைய நாம் லஞ்சம் கொடுக்கிறோம். 10 ரூபாயிலிருந்து 10 லட்சம் வரை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமே. லஞ்சம் அல்லது அன்பளிப்பு தப்பு, பாவம். பரிதானங்களை வெறுக்கிறவன் வாழ்வடைவான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பரிதானம்னா என்ன அர்த்தம்? லஞ்சம். பரிதானங்களை வெறுக்கிறவன் வாழ்வடைவான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 26 பாருங்கள், 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 24:26. மேலும் அவன் பவுலை விடுதலையாக்கும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். அதனை நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். ஆமா, பவுல் தான் இப்போ சிறை கைதியா இருக்கானே, வீட்டு கைதியா இருக்கானே, அவங்கிட்ட பணம் ஏது? எங்க இருந்து பணம் அவனுக்கு வரும்? ஏராளமான பணம் பவுலிடத்தில் இருக்கிறது. தர்ம சகாயம் பண்ண, பலவீனரை தாங்க, சக ஊழியர்களை ஆதரிக்க அவன் ஏற்கனவே பல சபைகளிலிருந்து பணம் பிரித்து கொண்டு வந்திருக்கிறான். இப்போ வச்சிருக்கானா? எங்கேயாவது வைத்திருப்பான். தன்னுடைய சக உடன் ஊழியக்காரர்களிடத்தில் கொடுத்து வைத்திருப்பான். அவனிடத்தில் நிறைய பணம் எங்கேயோ பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேலிக்ஸுக்கு நன்றாக தெரியும். பணம் கொடுத்தால் விடுதலை, சரி கொடுத்துருதேன், விட்டுருங்க என்று சொல்லவில்லை. ஏனென்றால் பவுலின் லட்சியமே தனி. என்ன லட்சியம்? ரோமாபுரிக்கு போக வேண்டும். அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் எல்லை. அதுவரை எந்த தொல்லையையும் அவன் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறான். பணம் கொடுப்பான் என்று எதிர்பார்த்தான் என்று சொல்லி இந்த பகுதியிலே வாசிக்கிறோம்.
ஒரு டிசி கேட்டார், டிக்கெட் இன்ஸ்பெக்டர். அவர் கேட்டார், ஐயா நான்லாம் லஞ்சம் வாங்குறது இல்லையா, பணம் வாங்குறது இல்லையா, என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் பேசஞ்சர்ஸுக்கு செய்துக்கிட்டு இருக்கேயா என்று சொன்னார். அப்படியா, வெரி குட் என்று சொன்னேன். பின் அவர் சொன்னார், சில சமயங்கள் ஐயா ஒரு உதவியை செய்தா, ஒரு சீட்டை போட்டு கொடுத்தா அல்லது ஒரு பெர்த்தை போட்டு கொடுத்தா பணத்தை பாக்கெட்டில் திணிச்சிட்டு போயிருந்தாங்க ஐயா, நான் என்னையா பண்ணேன் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேனே, அந்த ஆள் உங்கள் பாக்கெட்டில் திணிக்கிறாரே, அது அவர் சாணியை எடுத்து திணித்தால் அல்லது அருவருப்பான வேற எதையாவது எடுத்து திணித்தால் என்ன செய்வீங்க என்று கேட்டேன். ஐயோ, அந்த இடத்தை காலி பண்ணி உடனே ஓடிடுவையா. அதே தான் நீங்க செய்யணும். மற்றவங்க உங்களுக்கு பரிதானங்கள் கொடுக்கும் பொழுது, லஞ்சங்கள் கொடுக்கும் பொழுது இடத்தை காலி பண்ணுங்கள். இதெல்லாம் என்னுடைய பழக்கமில்லை என்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுவதை கேட்காவிட்டால் உடனடியாக இடத்தை காலி பண்ணுங்கள். காசுக்காக வேலை செய்யாதிருங்கள். செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ஆண்டவருக்கு மகிமையான ஊழியங்கள் என்பதை கருதி ஊழியங்களிலே லஞ்சம் வாங்காதிருங்கள். லஞ்சம் வாங்கி ஊழியங்களை செய்யாதிருங்கள். குறிப்பாக சபை போதகர்கள் லஞ்சம் வாங்கி திருமணமாகாத சிலருக்கு, திருமணமாகி தவறிப்போன சிலருக்கு அல்லது சட்டப்படி செல்லாத திருமணங்களை நீங்கள் நடத்தி வைக்காதிருங்கள். சிலர் அறிக்கைகளை வாசிக்காமலேயே, அறிக்கைகளை எதிர்பார்க்காமலேயே, மாப்பிள்ளை வீடு, பெண் வீடு இவருடைய குறிப்புகளை சேர்க்காமலேயே ஆலய கதவுகளை பூட்டிக்கொண்டு, ஆலய ஜன்னல்களை பூட்டிக்கொண்டு திருமணம் நடத்தி வைத்து சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். பார்த்திருக்கிறேன். சிலர் சொல்லுகிறார்கள், இதெல்லாம் பேராயர் எங்களுக்கு கொடுத்த கட்டளை, அவருடைய கடிதத்தின்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தோம். எப்படி? சபைக்கு ஒரு சட்டம் உண்டு, தேசத்தின் ஒரு சட்டம் உண்டு. அந்த சட்ட திட்டங்களுக்கு தெளிவாக கீழ்ப்படிந்து, குறிப்பாக கிறிஸ்தவ கல்யாணங்கள் என்றால் அவர்களுக்கு வேதம் தெரிந்திருக்க வேண்டும், திருமணத்தை பற்றிய காரியங்கள் தெரிந்திருக்க வேண்டும், வேத பிரமாணங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய பிரமாணமா, நிசையா பிரமாணமா, கர்த்தருடைய ஜெபமா, இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். தொடர்பாக அவர்கள் நற்கருணை ஆராதனைகளிலே பங்கு பெற வேண்டும். இன்னொரு சபைகளில் வந்து அங்கே கல்யாணம் நடத்த மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் வருகிறது என்றால் எந்த சபையிலிருந்து வந்தார்களோ அங்கே இவர்களை பற்றி விசாரிக்க வேண்டும். குறிப்பாக அந்த சபையில் உள்ள போதகருக்கு அல்லது ஃபாதருக்கு அவரிடத்தில் தொடர்பு கொண்டு அவரிடத்தில் நற்சான்றிதழ் பெற வேண்டும். முறையாக சுத்த மனசாட்சியோடு, தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் சுத்த மனசாட்சியோடு இந்த காரியங்களை நடத்த வேண்டும். இல்ல அவர் சொன்னாரு, இவர் லெட்டர் எழுதினாரு, நான் முடிச்சேன், இப்படி முடிப்பதற்கெல்லாம் எவ்வளவு லஞ்சம் வாங்குகிறார்கள் தெரியுமா ஊழியக்காரர்கள்? கேவலமாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது. எதையும் தேவனுடைய முறைமைகளின்படியும் தேசத்தின் முறைமைகளின்படியும் செய்து பரிசுத்தமாக காரியங்களை கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். பேலிக்ஸ் காசு கேட்டவன், லஞ்சம் வாங்க துடித்தவன் என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறோம். 5 காரியங்கள் அவனை பற்றி. முதலாவதாக கருத்தாய் கேட்டவன், இரண்டாவதாக கலக்கம் அடைந்தவன், மூன்றாவதாக காலங்கடத்தியவன், நான்காவதாக காசு கேட்டவன், ஐந்தாவதாக காவலில் வைத்து சென்றவன். கடைசி வசனம் பாருங்க, 27. 2 வருஷம் சென்ற பின்பு, 2 வருஷமா காவல்ல வச்சு காசு கட்டுக்கிட்டே இருக்கானே, அவனை விடலையே வெளியில. 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய, பவுலுக்கு தயவு செய்யல, பவுலுக்கு தயவு செய்ய அல்ல, அவன் தான் லஞ்சம் கொடுக்கலையே, பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே, யூதருக்கு தயவு செய்ய, விரோதிகளுக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்து விட்டு போனான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். காவலில் வைத்து சென்றவன், மீண்டும் பவுலுக்கு பிரச்சனையை கொடுத்தவன், மனுஷரை பிரியப்படுத்த ஆசைப்பட்டவன், தேவனை அல்ல, தேவனுடைய ஊழியக்காரனை அல்ல, மனுஷரை பிரியப்படுத்த ஆசைப்பட்டவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். யூதர்கள் எதிரிகள் அவர்களுக்கு உதவி செய்து, ஆண்டவருடைய ஊழியன் அவனுக்கு அநீதி செய்து விட்டு சென்றவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அநீதிக்கு உடந்தையாக வாழ்ந்து அகன்றவன் பேலிக்ஸ் என்று சொல்லி அவனை குறித்து அறிகிறோம். பவுல் பேரிலே உண்மையான குற்றச்சாட்டுகள் இல்லை என்று அறிந்தும் துணிந்து இந்த காரியங்களை செய்தவன், காவலிலே வைத்துவிட்டு சென்றவன். ஒருவேளை பவுலை விடுதலை பண்ணியிருந்தால் யூதர்களுடைய வெறுப்பை அவன் சம்பாதிக்க வேண்டியதற்கும். ஒருவேளை பவுலை காவலிலே வைத்திருந்தால் நிச்சயமாக அரசாங்கத்திற்கு கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் பவுல் ரோமனாச்சே, ரோமனை இப்படி தண்டிக்க முடியாதே. ஒருவேளை காலங்கடத்தினால் இன்னும் பேலிக்ஸுக்கு இன்னும் அதிக போராட்டங்கள், பிரச்சனைகள் உண்டாகும்.
என்ன செய்வது என்று தெரியவில்லை. மதில் மேல் பூனை இறுதியாக விட்டு சென்றான், காவலிலே அவனை வைத்து விட்டு சென்றான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மனுஷனுடைய குணாதிசயங்கள் நமக்கு அவசியமா? அவசியமே இல்லை. ஆண்டவருடைய வசனங்களை கருத்தாக கேட்கும் பொழுது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை பின்பற்றி கனி கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்றைக்கு? இன்றைக்கும் என்றைக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளான அர்ப்பணத்திலே நாம் வாழ்ந்து வளர வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, கருத்தாக நாங்கள் வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது கலக்கம் அடையாமல், கீழ்ப்படிதலின் சிந்தையோடு களிப்பு அடைந்து, காலம் கடத்தாமல், காசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், மனிதரை பிரியப்படுத்தாமல் கர்த்தரை பிரியப்படுத்தி வாழத்தக்கதாக எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டோட சித்தத்தின் நடுவிலே எப்பொழுதும் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.